வெல்கம் டு மெஹுல்வால் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.5ல் மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஷின், என் ஃப்ரூட் வெண்டர் வந்து கொஞ்சம் மேங்கோஸில் வாங்குறாரு. அதில் 10% வந்து ரோட்டன், மீதி வந்து 33 1/3% ஆஃப் தி ரெஸ்ட். அதில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா 33 1/3%. அப்போது அவர் இதில் இப்போ அவர்கிட்ட இருக்கிறது வந்து 240 மேங்கோஸ் இருக்குது. அப்போது டோட்டலாக அவர் எவ்வளோ மேங்கோஸ் வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, லெட் த டோட்டல் மேங்கோ இனிஷியலி பாட் பை தி ஃப்ரூட் வெண்டர் பி 100%. டோட்டலாக அந்த ஃப்ரூட் வெண்டர் வாங்கின மேங்கோஸ் வந்து 100%ன்னு வச்சுருக்கேன். 10% வந்து ரோட்டன் அழுகிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 100%ல் 10% வந்து ரோட்டன் அப்படின்னா மீதி இருக்கிறது 90% தான் நல்ல மேங்கோஸ். மேங்கோஸ் சோல்டு பை தி ஃப்ரூட் வெண்டர். அந்த ஃப்ரூட் வெண்டர் வந்து சேல்ஸ் பண்ண மேங்கோஸ் எவ்வளவு? 33 1/3%. 33 1/3%. ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம்? 33 1/3% ஆஃப் 90%. அவர் வந்து மொத்தம் சேல்ஸ் பண்ணது 33 1/3%. இந்த 90 நல்ல மேங்கோ 90ல் 33 1/3% அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ 33 × 3 99 + 1 100. 100 divided by 3 இன்ட்டு இந்த 90% 90/100 எழுதுகிறோம். 100 100 கேன்சல். 1 3s are 3, 3 3s are 9, ஒரு 0. அப்போது மேங்கோ சோல்ட் பை தி ஃப்ரூட் வெண்டர், அந்த ஃப்ரூட் வெண்டரால் சேல்ஸ் ஆன மேங்கோ எவ்வளவு? 30 மேங்கோஸ். 30%. ரிமைனிங் மேங்கோஸ் லெஃப்ட் வித் ஹிம் ஆஃப்டர் செல்லிங். சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 90% இருந்ததில் 30% சேல்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ அவர்கிட்ட ரிமைனிங் இருக்கிறது 60% தான் இருக்கும். பட் த நம்பர் ஆஃப் மேங்கோஸ் லெஃப்ட் வித் ஹிம் இஸ் கிவன். அவர்கிட்ட எவ்வளோ மீதி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க? 240 மேங்கோஸ். 240 மேங்கோஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்குது. இஃப் 60% ஆஃப் மேங்கோஸ், 60% ஆஃப் மேங்கோஸ் எவ்வளவு? ஸோ 60% மேங்கோஸ் வந்து 240 மேங்கோஸ். நமக்கு 100% ஆஃப் மேங்கோஸ் வேணும். அப்போது 240 டிவைடட் பை 60 இன்ட்டு 100. 0 0 கேன்சல். 5 2s are 10, 3 2s are 6, 1 3s are 3, 8 3s are 24. ஸோ 8 5s are 40. இந்த ஒரு 0 ஒன்று இருக்குல்ல, 0 போட்டுக்கலாம். அப்போது 100% ஆஃப் மேங்கோஸ்னால் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 400 வருது. ஸோ இனிஷியலாக அந்த ஃப்ரூட் வெண்டர்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் வாங்கியிருப்பார்? 400 மேங்கோஸ். தஸ் இனிஷியலி இந்த ஃப்ரூட் வெண்டர் பாட் a total number of 400 mangoes. Question number 2. A student get 31% of marks in examination but fails by 12 marks. If the pass percentage is 35%, find the maximum mark of the examination. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமில் 31% மார்க் வாங்குகிறான். ஃபெயில் 12 மார்க்ஸ் கம்மியாக வாங்கிட்டான். அவருடைய பாஸ் பர்சன்டேஜ் 35 அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அந்த மேக்ஸிமம் மார்க்கை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். லெட் எக்ஸ் பி த மேக்ஸிமம் மார்க். 35% எடுத்தால் தான் பாஸ். அப்போ 35% ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸுக்கு 35% எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அவன் வாங்கின மார்க் எவ்வளவு? 31% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான்? 12 மார்க்ஸ். அது 12. ஸோ 35% அப்படின்னா டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 31 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் 12. அப்போ இது என்ன வரும்? 35x/100 மல்டிப்ளை பண்ணால் இது 31x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் 12. ஸோ இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும்? 35x மைனஸ் 31x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் 12. செப்பரேட் பண்ணி பாருங்கள்.
4x divided by 100 is equal 12. 1 4s are 4, 2 4s are 8, balance 2, 5 4s are 20. அப்போ x by 25 is equal 12. So x equal to 12 into 25. 25 in 12 multiply பண்ணி பாருங்க. 300 marks. அப்போ maximum marks எவ்வளவு? 300 marks. Question number 3. Sultana bought the following things. சுல்தானா என்ன பண்ணுறான், இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறான். அதுக்கு டோட்டலாக பில் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ நம்ம ஒரு அமௌண்ட்டோட ஜிஎஸ்டியும் சேர்த்தானா பே பண்ணி வாங்குவோம். இப்போ இந்த மெடிசனோட ரேட் வந்து 800 அப்படின்னா ஜிஎஸ்டி 5%. அப்போ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டோட சேர்த்து பே பண்ணும்போது நமக்கு டோட்டல் பில் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ்ட் இன்ட்டு 1 + ஜிஎஸ்டி by 100. மெடிசன் பில் அமௌண்ட்டு, மெடிசனோட பில் அமௌண்ட் என்ன 800. ஸோ காஸ்ட்டுக்கு பதிலாக 800 போட்டுக்கலாம். இன்ட்டு 1 + ஜிஎஸ்டி எவ்வளவு 5%. 5 divided by 100. அப்போ 800 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 + 5 105 divided by 100. 20 20 கேன்சல். ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5s are 40க்கு 0, பேலன்ஸ் 4, 1 8s are 8. ஸோ rupees 840. இதுதான் இந்த மெடிசனோட பில் அமௌண்ட். அடுத்து பாருங்கள், காஸ்மெட்டிக்கோட ரேட் வந்து 650, ஜிஎஸ்டி வந்து 12%. ஸோ இந்த இடத்துல காஸ்ட்டுக்கு பதிலாக 650 போடுறோம். இன்ட்டு 1 + ஜிஎஸ்டி வந்து 12 divided by 100. ஸோ 650 இன்ட்டு 100 + 12 112 divided by 100. 1 0 cancel. 2 5s are 10, 1 5s are 5, balance 1, 3 5s are 15. 1 2s are 2, 5 2s are 10, balance 1, 6 2s are 12. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன 13 ஒரு 56. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3s are 18, balance 1, 5 3s are 15, 1 16, 6 5 8 12, balance 1 7. ஸோ 728. இதுதான் காஸ்மெட்டிக்கோட பில் அமௌண்ட். அடுத்து நமக்கு தேர்ட் ஒன் கொடுத்துருக்குது வந்து சீரியல்ஸ். ஸோ சீரியல்ஸ்க்கு வந்து எவ்வளோ பில் ஆகுது 900. ஜிஎஸ்டி வந்து 0%. பாருங்கள், ஜிஎஸ்டி வந்து 0%னால் நம்ம என்ன செய்வோம், அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவோம். ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது நமக்கு 900. அடுத்து சன்கிளாஸோட காஸ்ட் வந்து 1750. அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 18%. அப்போது 1750 இன்ட்டு 1 + 18% divided by 100. 1750 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை 100 + 18 118 divided by 100. 1 0 cancel. 2 5s are 10, 3 5s are 15, balance 2, 5 5s are 25. 1 2s are 2, 5 2s are 10, balance 1, 9 2s are 18. ரிமைனிங் இருக்கிறது என்ன 35 இன்ட்டு 59. ஸோ 59 35ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 5s are 45, balance 4, 5 5s are 25, 4 29, 9 3s are 27, balance 2, 5 3s are 15 to 17, 5 balance 1 2065. அப்போ சன்கிளாஸோட டோட்டல் அமௌண்ட் என்ன 2065. ஏசியோட பில் அமௌண்ட் என்ன அடுத்து 28,500. ஜிஎஸ்டி 28%. ஸோ அப்போது 28,500 இன்ட்டு 1 + 28% divided by 100. ஸோ 28,500 இன்ட்டு 100 + 88 128 divided by 100. 20 cancel. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 285 இன்ட்டு 128. ஸோ இப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 5s are 40க்கு 0, balance 4, 8 8s are 64, 68 8, balance 6, 16 20, ஸோ 22, 10 balance 1, 17 balance 1, 5. ஸோ 5 8 2 0 8
9, 10, 14 balance 1, 10, 16, 6 balance 1, 3. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆகுது? 36,480. ஓகேவா? அப்போது இப்போ நம்ம கொஷினில் கேட்டது டோட்டல் பில் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இது வரைக்கும் ஆனால் அந்த 5 இதோட டோட்டல் அமௌண்ட் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு மெடிஷனோட பில் அமௌண்ட் என்ன? மெடிஷனோட பில் அமௌண்ட் வந்து 840, காஸ்மெட்டிக்கு 728. ஸோ அப்போ 840 ப்ளஸ் 728 ப்ளஸ் சீரியல்ஸ்க்கு 900 தான், ப்ளஸ் சன்கிளாஸுக்கு பாருங்கள் 2065 ப்ளஸ் ஏசிக்கு 36,480. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 41,013 rupees. ஓகேவா? இதுதான் டோட்டல் பில் அமௌண்ட். கொஷின் நம்பர் 4. P income is 20% more than Q. அதாவது P, Qன்னு 2 பேர் இருக்காங்க. Pயோட இன்கம் எப்படி இருக்கான்? Qவோட 25% அதிகமாக இருக்கான். By what percentage Q's income less than P? அப்போது Q's income less than P. அப்போ Pயோட இன்கம் எவ்வளோ கம்மியாக இருக்கும் Qவோட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு Qவோட இன்கம் தெரியாது இல்லையா? அதை நான் 100ன்னே வச்சுக்கிட்டேன். இப்போ Pயோட இன்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். 25% அதிகமாக இருக்குது. எதை விட? Qவை விட. அப்போது Q 100னா 25% அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 25% ஆஃப் 100 Pயை விட அதிகமாக இருக்குது Qவை விட. ஓகேவா? 100 ப்ளஸ் 25%க்காக கீழே ஒரு 100. ஸோ இன்ட்டு 100 கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன? 125. அப்போது Qவோட இன்கம் 100 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்படின்னா Pயோட இன்கம் 125 வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா Q இன்கம் Pயை விட எவ்வளோ கம்மியாக இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன் பர்சன்டேஜ் டேர்ம்ஸ் Q income is less than P with respect to P's income. ஸோ என்ன ஃபார்ம்லனா P minus Q by B into 100. Bயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 125 மைனஸ் Q நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? 100 divided by 125 into 100. ஸோ 25 divided by 125 into 100. 2 5s are 10, 5 5s are 25. 2 5s are 10, ஒரு 0. 4 5s are 20, 5 5s are 25. 1 5s are 5, 5 5s are 25. ஸோ 5 4s are 20%. அப்போ Qவோட இன்கம் Pயை விட எவ்வளோ கம்மியாக இருக்கும்? 20% கம்மியாக இருக்கும். கொஷின் நம்பர் 5. வைதேகி sold 2 sarees for 2,200 each. வைதேகி 2 சாரியை சேல்ஸ் பண்ணுறா. ஒவ்வொன்றும் 2,200 அப்படின்ட்டு 2 சாரீ சேல்ஸ் பண்ணுறா. ஒரு இதில் 10% அவளுக்கு கெயின் லாபம் வருது. இன்னொன்று சேல்ஸ் பண்ணும்போது 12% லாஸ் வருது. அப்போது டோட்டலாக அவங்களுக்கு லாஸ் வருமா கெயின் வருமானு கேட்டிருக்காங்க. எது வருதோ அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 சாரீ இருக்குல்ல, நான் சாரீ 1 கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா 1ல் வர்றது லாபம், 1ல் வர்றது நஷ்டம். ஸோ தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சேரீயோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 2,200. அதோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ நான் சிபினே வச்சுக்கிட்டேன் காஸ்ட் ப்ரைஸை. கெயினை நமக்கு 10%. ஸோ இதுதான் ஃபார்முலா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 2,200. காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் கெயின் 10% by 100. 2,200 equal to CP into 100 plus 10, 110 divided by 100. 0 0 cancel. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 2,200 இன்ட்டு இந்த 100 இங்கே வரும்போது மல்டிப்ளையில் வந்துடும். இந்த 11 இங்கே கீழே வந்துடும். 1 11s are 11, 2 11s are 22, ரிமைனிங் உள்ள 20. அப்போ நமக்கு சிபி என்ன கிடச்சிருக்கு? 200, ஒரு 0, 2,000 rupees. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 2,000. அப்போ இங்கே பாருங்கள்,
இவங்க காஸ்ட் ப்ரைஸ் 2000 தான், ஆனால் அந்த சாரியை 2200க்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு லாபம். சாரி 2 என்ன பண்ணுறாங்க, 2200 கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் வருது, 12% லாஸ் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதையும் சிபினே வச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா அங்கே வந்து கெயின் வந்ததால் 1 + கெயின் %/100 போட்டோம். இங்கே லாஸ் வந்துருக்கிறதால 1 - லாஸ் %/100. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் அளவு 2200. 2200 ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 1 - லாஸ் வந்து 12%/100. ஸோ 2200 ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 100 - 12 88 டிவைடட் பை 100. இப்போ நமக்கு சிபி மட்டும் வேணும். அப்போ சிபி நம்ம வச்சுக்கலாமா? சிபி இஸ் ஈக்குவல் 2200. அந்த 100 இங்கே எப்படி போகும், மல்டிப்ளையில் போயிடும். ஸோ இந்த 88 என்னவா வரும், கீழே டிவைடில் வரும். 2 11s are 22, 8 11s are 88. இங்கே ஒரு ரிமைனிங் உள்ள 20. 4 2s are 8, 100 2s are 20, 200. 2 2s are 4, இது 50. 1 2s are 2, இது 25. அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடைக்கும், ஒரு 25. இந்த 100 இருக்குல்ல 2500. ஓகேவா? நமக்கு 2500 உள்ள சாரியை 2200 கொடுக்குறதுனால தான் 12% லாஸ் வருது. இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் போத் ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் இதோட காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2000. அப்போது 2000 ப்ளஸ் ரெண்டாவதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 2500. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 4500. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் டுகெதர். ஆனால் இந்த 4500 உள்ளதை எவ்வளோ செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, 2200 ப்ளஸ் ரெண்டையுமே 2200 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 4400. பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டுக்கும் 4500 வருது, ஆனால் அவங்க சேல்ஸ் பண்ணது வெறும் 4400 தான். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ லாஸு, 100 rupees லாஸு. அதான் சொல்லியிருக்கோம், சின்ஸ் நெட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் நெட் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது, காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், லாஸ் தான் கிடைக்கும். இப்போ நம்ம லாஸும் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷினில் கேட்டிருக்கிறது அது ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸாக இருந்தால் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ நமக்கு பர்சன்டேஜ் வேணும். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே, எல்லா வேல்யூமே தெரியும். ஆனால் அந்த லாஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும்ல. நான் அப்போதே சொல்லிட்டேன், நான் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 100. அதை நம்ம ஒரு ஸ்டெப்லையும் காட்டணும்ல. அப்போ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 4500 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் என்ன, 4400. ஸோ நமக்கு எவ்வளோ லாஸு, 100 rupees லாஸ். ஸோ இப்போ இந்த லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? லாஸ் எவ்வளோ வந்திருக்கு, 100. இதை போடுறதுக்காக தான் நான் கண்டுபிடிச்சேன். பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, நமக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4500 இன்ட்டு ஒரு 100. 0 0 கேன்சல். 9 5s are 45, 2 5s are 10, இது ஒரு 0. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, 20/9. ஸோ 20 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 9s are 18, பேலன்ஸ் 2. ஸோ என்ன வரும், இந்த 2 சைடு போடுவோம், இந்த 2 மேலே பை இந்த 9ங்க. 2/9%. ஸோ நமக்கு வந்திருக்கு லாஸ் பர்சன்டேஜ் அளவு 2/9%. 6th question. If 32 men working 12 hours a day can do a work in 15 days. அதாவது 32 men வந்து 12 ஹவர்ஸில் 15 டேஸில் அந்த ஜாப்பை ஃபினிஷ் பண்ணும்போது 10 hours 24 டேஸ்க்கு எவ்வளோ மென் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். M1D1H1/W1, M2D2H2/W2 ரெண்டுமே ஈக்குவல்னு. இதில் MDங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, M வந்து மென்னையும், D வந்து டேஸையும், H வந்து ஹார்ஸையும் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 32 men, அப்போது 32 12 hour. அப்போது 32 men 12 hours. டேஸ் எவ்வளவு, 15 days. ஓகேவா? தென் ஹவு many men working 10 hours. இது வந்து H2, 10 hours 24 days. நம்ம கண்டுபிடிக்க போகிறது M2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ இதில் W1 வந்து 1, W2 வந்து 2. ஏன்னா இது வந்து ஏ டே, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒர்க். இது வந்து பாருங்கள் டபுள். ஓகேவா, அதனால தான் ஒர்க் வந்து 2 போடுறோம் நம்ம, W2. ஸோ இப்போ அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். M1 வந்து 32 இன்ட்டு D1 வந்து 15 இன்ட்டு H1 வந்து 12 டிவைடட் பை W1 வந்து 1 இஸ் ஈக்குவல் M2 வந்து நம்ம தெரியாது கண்டுபிடிக்க போகிறோம். D2 வந்து 24, H2 வந்து 10 டிவைடட் பை W2 வந்து 2. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு M2 தான் வேணும். அதனால் இந்த 32, 15, 12 வச்சுக்கோங்க. இது அப்படி தலைகீழ அங்கே வந்துடும். இந்த 2 வந்து இங்கே அந்த பக்கம் மேலே போயிடும். 24 இன்ட்டு 10, கீழே 1 இருக்குது, ப்ராப்ளமில் விட்டுடலாம். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 12s are 24, 2 2 கேன்சல், 2 5s are 10, 3 5s are 15, 1 2s are 2, 1 2s are 2, 6 2s are 12. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 16 இன்ட்டு 3, 6 3s are 18, பேலன்ஸ் 1, 1 3s are 3 + 1 4. ஸோ M2ங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மென். அப்போ 48 மென். அப்போ நமக்கு எவ்வளோ மென் வேணும்? 48 மென்ஸ் தேவை. கொஷின் நம்பர் 7. அமுதா வந்து ஒரு சாரியை வந்து நெய்கிறாங்க. அது வந்து 18 டேஸில். அஞ்சலி வந்து அமுதாவை விட ஃபாஸ்ட்டு. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சலி வந்து 10 டேஸில் அமுதா வந்து 10 டேஸில் அந்த வேலையை பண்ணால் அஞ்சலி வந்து 5 டேஸில் முடிச்சுடுவாங்க. ட்வைஸ் அஸ் குட் வேவ் ஆஸ் அமுதா. ஓகேவா, அப்போது அமுதா 18 டேஸ்னால் அஞ்சலி எவ்வளோ டேஸில்? 18 டிவைடட் பை 2 9 டேஸில் முடிச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு சாரியை எவ்வளோ டேஸில் நெய்வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அமுதா டேக்ஸ் டைம்ஸ் டு வீவ் எ சாரி. அமுதாக்கு எவ்வளோ ஆகுது? 18 டேஸ் ஆகுது. ஓகேவா, அப்போது அஞ்சலி ட்வைஸ் அஸ் குட் வீவ் அஸ் அமுதா. அஞ்சலி வந்து அமுதாவோட ட்வைஸ் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வான். ஓகேவா, ஸோ ஷீ டேக்ஸ் ஹாஃப் டைம். அவள் எடுக்கிற டைமோட பாதி தான் அவளுக்கு ஆகும். அப்போ அஞ்சலிக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 18 டிவைடட் பை 2 9 டேஸ் தான். அஞ்சலிக்கு அமுதாவுக்கு என்ன வருதோ அதில் பாதி நாள் தான் அஞ்சலிக்கு வரும். இப்போ அமுதாவுக்கு ஆகிற டைம் வந்து 18 டேஸ். அப்போ அமுதாவோட 1 டே ஒர்க் என்னவா இருக்கும்? 1/18. அஞ்சலிக்கு அப்போ 1 டே ஒர்க் என்னவா இருக்கும்? 1/9. ஓகேவா, இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சாரி நெய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு. அப்போ 1/18 + 1/9. இப்போ நமக்கு டினாமினேட்டர் ஒரே மாதிரி வேணும். அதனால் எல்சிஎம் எடுத்தால் 18, 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 18 வரும். அப்போ 1 + 2, ஸோ 3/18. 1 3s are 3, 6 3s are 18. ஸோ 1/6 வந்திருக்கு. அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் அந்த வேலையை முடிப்பாங்க? 6 டேஸில் அந்த வேலையை முடிச்சுருவாங்க. கொஷின் நம்பர் 8. பியும் கியூவும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 டேஸ், பி வந்து 12 டேஸ்லேயும் கியூ வந்து 15 டேஸ்லேயும் பண்ணுறாங்க. பி வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த 3 டேஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கியூ ஜாயின் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒர்க்கை 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பி எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 12 டேஸ். அப்போ பியோட 1 டே ஒர்க் வந்து 1/12. கியூ எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 15 டேஸ். அப்போது கியூவோட 1 டே ஒர்க் வந்து 1/15. ஓகேவா, பி என்ன பண்ணுது? அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி 3 டேஸ் தனியாகவே அந்த ஒர்க்கை பண்ணிருச்சு. அதனால் பி ஒர்க் ஃபார் 3 days டு கம்ப்ளீட் இஸ் ஈக்குவல் 3 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன? 1/12. 1 3s are 3, 4 3s are 12. ஸோ 1/4 ஒர்க் வந்து பி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு டோட்டல் பார்ட்லேருந்து 1/4 ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும்? 4 - 1 கிராஸ் மல்டிப்ளை பை 3/4 ஒர்க்கு தான் ரிமைனிங் இருக்குது பெண்டிங். ஓகேவா, இப்போ பியும் கியூவோட 1 டே ஒர்க்கு கேட்குறாங்க. பியோட 1 டே ஒர்க் என்ன? 1/12. கியூவோட 1 டே ஒர்க் என்ன? 1/15. இப்போ ரெண்டும் சேர்ந்து 1 டே ஒர்க்கு கேட்டிருக்காங்கல்ல. அப்போது 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க. 4 3s are 12, 5 3s are 15, 1 4s are 4, 1 5s are 5, 5 4s are 20, ஸோ 60 வரும். இப்போ 12 இதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். 5 4ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். 4. அப்போது
9/60. 3 3s are 9, 2 3s are 6, ஒரு 0. அப்போது 3/20. ஓகேவா? அப்போ பியும் கியூவும் சேர்ந்து ஒன் டேல 3/20 ஒர்க் தான் பண்ணுவாங்க. இப்போது பியும் கியூவும் சேர்ந்து 3/4 ஒர்க்கு பண்ணணும். ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை பண்ண போகிறாங்கன்னா அப்போ எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போது இந்த 3/20 நம்ம 20/3 இன்ட்டு 3/4. 3 3 கேன்சல், 1 4s are 4, 5 4s are 20. ஸோ 5 days. அப்போது பியும் சியும் சேர்ந்து அந்த ரிமைனிங் உள்ள 3/4 ஒர்க்கை 5 daysல ஃபினிஷ் பண்ணுவாங்க. கொஷினில் கேட்டிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து ரிமைனிங் உள்ள ஒர்க் எவ்வளோ பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே ஹென்ஸ் த ஒர்க் லாஸ்ட் ஃபார், ஏற்கனவே அந்த பி வந்து தனியாக 3 days ஒர்க் பண்ணியிருக்குல்ல, அந்த 3 daysோட இந்த 5 days ஆட் பண்ணுங்கள். அப்போ 8 days. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதோட எக்ஸசைஸ் 4.5ல் உள்ள மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் முடிஞ்சுது. இதில் உள்ள சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.